வணக்கம் உசுர்களே, வணக்கம். நான் வந்து இப்போ ரீச்சால் நிற்கிறேன். அண்ணா பாஸ்கர் நிற்கிறேன். அண்ணா வணக்கம் சொந்தங்களே. ஸோ என்னென்னு சொன்னால், கணக்கா பேர் வந்து என்னோட உதவின்னு சொல்லி கெல்ப் கேட்குறீங்க. அவைக்கான வீடியோ ஒரு தட்டிட்டு போகாதீங்க. ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். என்ன இருக்கிற ஆக்களுக்கு, இந்த உதவி திட்டம் கேட்குற ஆக்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த வீடியோ. என்னென்னு சொன்னால், அண்ணாட்ட வந்து வேலை வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு நான் அண்ணாவோட காய்ச்சிருக்கணும் வந்து என்ன ஆல்ரெடி வந்து ஒரு அண்ணா வந்திருக்கிறார். என்கிட்ட உதவி திட்டம் கேட்டு அண்ணா சொல்லியிருக்காது எங்களை வாங்கோ அண்ணா என்ன மாதிரின்னு சொல்லி உதவி திட்டம் கேட்குற ஆட்கள் எல்லாருமே ஒன்றே யோசிங்க. உங்களுக்கு உடம்பேலும் உதவி திட்டம் எல்லாரும் சொல்லுங்க வேலை இல்லைன்னு சொல்லி வேலை திட்டத்துக்கு வேலைக்கு உங்களுக்கு என்னென்ன வேலை எப்படி வேணுமென்னு சொல்லி அண்ணாட்ட வேலை இருக்குது. நீங்கள் யார் என்ன சொன்னாலும் என்ற பேரை சொல்லிவிட்டு நீங்கள் வாங்கோ, வந்து கேளுங்கோ. அண்ணா என்னென்ன வேலை என்னென்ன பொசிஷனில் அதை பற்றி சொல்லுவார், கேளுங்க. ஓகே சொந்தங்களை இங்கே வந்து ரீச்சாவில் நிறைய வேலைக்கு ஆக்கள் தேவை, நிறைய வேலை இருக்குது. உங்களுக்கு என்ன தொழில் தெரியும் அந்த தொழிலுக்கு ஏற்ற வேலை நான் தாரேன். வெல்டிங் தெரிஞ்சால் வெல்டிங் வேலை இருக்குது, காப்பெண்டர் தெரிஞ்சால் காப்பெண்டர் வேலை இருக்குது, மேசன் வேலை தெரிஞ்சால் மேசன் வேலை இருக்குது, தட்டு குத்துறதுக்கு தெரிஞ்சால் தட்டு குத்துறதுக்கு ஆள் தேவை, வாகனம் ஓட தெரிஞ்சால் வாகனம் ஓடுறதுக்கு ஆள் தேவை, ஆடு மாடு பார்க்குறது, கோழி வளர்க்குறது, ரெஸ்டாரண்ட்டில் சமைக்கிறது, ரெஸ்டாரண்ட்டில் வெயிட்டராக நிற்கிறது, மிஷின்கள் இங்கே நிறைய கேம்கள் கொண்டு வந்துருக்கிறோம். டீம் பார்க் கொண்டு போட்டு நிறைய கேம்ஸ்கள் கொண்டு வந்துருக்கோம். அந்த கேம்ஸ்களை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆப்ரேட்டர்ஸ் தேவை, எலக்ட்ரிஷியன் தேவை, ப்ளம்பர் தேவை, இதே மாதிரி அட்மின் ஹெச்ஆராக இருக்கலாம், இல்லை அக்கௌண்டிங்கில் இருக்கலாம். என்னென்ன உங்கள்கிட்ட டிப்ளமா இருந்தாலும் அதுக்கேற்ற வேலை இருக்குது, டிப்ளமா இல்லைன்னாலும் அதுக்கேற்ற வேலை இருக்குது. இங்கே நிறைய ஆட்கள் வந்து இந்த ஃபாரின்லேருந்து வர ஆக்கள்கிட்ட காசு கேட்குறது, உதவி கேட்குறது, இயலாமல் இருக்கிற ஆக்கள், கை காலை இயலாமல் இருக்கிறது, இல்லை உடம்பில் சோயினமாக இருக்கிற ஆக்களுக்கு ஃபாரின்லேருந்து வராக ஹெல்ப் பண்ணுறது பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே நிறைய பேருக்கு வந்து நீங்கள் வேலை செய்யக்கூடிய வசதியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு இயலக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ ரீச்சாவில் கூட கண்டறியாத ஆக்களுக்கே வேலை இருக்குது. ரெண்டா யோசிச்சு பாருங்க. கண்டறியாத ஆக்களே ரீச்சால் வேலை செய்யணும், அவைக்கு வேலை கொடுத்துருக்கு. அதே மாதிரி கையை இல்லாத ஆக்கள், காலை இல்லாத ஆக்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியே ஒரு வேலையை போட்டுத்தரலாம். நீங்கள் 3 நேரம் சாப்பாடு இருக்குது. நீங்கள் தூர இடத்துல இருந்து வாரீங்க, 50 கிலோமீட்டருக்கு தூரம் இருந்து வாரீங்கன்னு சொன்னால் இங்கே தங்குறதுக்கு அக்கமெண்டேஷன் இருக்குது, இங்கே தங்குறதுக்கான விடுதி இருக்குது, காலமாக மத்தியானம் இரவு நல்ல சாப்பாடு இருக்குது. அதை விட உங்களுக்கு மாதம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு ஏற்ற சம்பளம் இருக்குது. அது ஆடு வளர்க்குறதுக்கு வேலை இருக்குது, பண்டி வளர்க்குறதுக்கு வேலை இருக்குது, மாடு வளர்க்குறதுக்கு வேலை இருக்குது, கோழி வளர்க்குறதுக்கு வேலை இருக்குது. இவ்வளவு வேலையும் இங்கே இருக்குது. நீங்கள் வந்து உழைச்சி சம்பாதிக்கணும்னு முதல்ல நினைக்கணும். தூரத்தினெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. தங்குறதுக்கு எல்லாம் இங்கே 110 பேர் வந்து இப்போ ரீச்சால் தங்கி நின்று வேலை செய்யணும். ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி. பொம்பளைக்கு வேறையான இடத்துல குவார்ட்டர்ஸ் இருக்குது, ஆம்பளைக்கு வேறையான இடத்துல குவார்ட்டர்ஸ் இருக்குது. நீங்கள் தங்கி நின்று வேலை செய்யணும், ஒரு பிரச்சனையும் இல்லை. பாதுகாப்பு 24 மணி நேரம் செக்யூரிட்டி இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, கை நிறைய பணம் இருக்குது. நீங்கள் வேலையில் முன்னுக்கு வரணும்னா உங்களோட திறமையை காட்டினீங்கன்னா அதுலேருந்து முன்னுக்கு வரலாம். நீங்கள் வந்து மேசன் வேலைக்கு வந்தால் கடைசி வரையும் மேசன் வேலை தான் செய்யணுமெண்டு இல்லை. ரெஸ்டாரண்ட்டில் வெயிட்டராக வந்தால் கடைசி வரையும் வெயிட்டராக தான் இருக்கணும். வெயிட்டராக வந்தபடி எங்களை எத்தனை பேர் இன்றைக்கு ஷெஃபாக இருக்கணும். ஸோ அதனால் எல்லா விதமான வளர்ச்சியும் இருக்குது. முதல்ல மனசில் நினைங்கோ, உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைங்கோ. தம்பி வந்து இன்றைக்கு வந்து நிற்க நிறைய ஃப்ரெண்ட்ஸுகளை வேறு ஃபாலோ பண்ணுற ஆக்கள் டிக்டாக்கில் அண்ணா இப்படி ரீச்சால் வந்து நிற்கிறீங்கன்னா உங்களை பார்க்கணும் வாரன் சந்திக்கலாம்னு கேட்டு இங்கே வந்த உடனே அவர் என்ன கேட்டான்னு அண்ணா உதவி செய்யுங்கன்னு கேட்கணும். அவரும் பாவம் சுவிஸுக்கு போய் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சொந்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நினச்சி ஏலக்கூடிய ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் வந்தவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவர் வந்து வேலை செய்து சாப்பிடக்கூடிய ஒரு இளம்படியர். இப்போ அவரை உடனே கதைச்சி திங்கக்கிழமை வேலைக்கு வர சொல்லி கிடக்கு. இதேமாரி நீங்களும் வாங்க, வந்து உங்களுக்கு ஏற்ற வேலையோட போட்டு தரலாம், பிரச்சனை இல்லை. அதிலும் பார்க்க அண்ணாட்டு வந்து ஒரு ஸ்பெஷல் வந்திருக்கு. நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் 5 வருஷம் வேலை செஞ்சீங்கன்னு சொன்னால் எந்த முதலாளியும் செய்யாத ஒன்று, ஒரு உறவாக இருந்து ஒரு சொந்தமாக நினச்சி செய்கிற ஒரு உதவி. அண்ணா நீங்களே சொல்லுங்கள். அது இங்கே வந்து ரீச்சால் வேலை செய்கிற ஆட்கள் வந்து வீடு இல்லாமல் இல்லை காணி இல்லாமல் இருந்துச்சு நம்மன்னு சொன்னால் அவை ஒழுக்க சீடர்களை 5 வருஷம் ரீச்சால் பணியாற்றினா அவைக்கு ஒரு 2 வரப்பு காணி பண்ணி ஒரு வீடு கட்டி கொடுக்குறோம். இதெல்லாம் போன வருஷத்துலேருந்து இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் நல்ல பழக்க வழக்கம்னு சொன்னால் குடியிருக்கக்கூடாது, வேலைக்கு ஒழுங்காக டைமுக்கு வரணும், வேலை டைமில் வெத்தில் வாங்க போடக்கூடாது, ஊருக்குள்ளெல்லாம் விசாரித்து அதை ஒரு ரிப்போர்ட் ஒன்று தயாரித்து அவன் நல்ல மாதிரி வேலை செஞ்சோன்னா போன வருஷமும் கட்டி கொடுத்துனாங்க. இந்த வருஷம் கட்டுறதுக்கு இருக்கிறோம். அது 5 வருஷம் முடிஞ்சோடனே அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதாவது ரீச்சால் வேலை செய்கிற ஒரு நபர் சொந்தமாக காணியோ வீடோ இல்லாமல் இருக்கக்கூடாது என்றது என்னுடைய குறிக்கோள்.
ஸோ இதை வந்து நான் வெளியில் ஒரு இடத்துல வந்து இப்போ கேட்டறிஞ்சினேன். ஸோ அதைத்தான் வந்து நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ அண்ணாவோட பெருசாக எனக்கு கூடின பழக்கம் இல்லை, அதால் வந்து எனக்கு பெருசாக அனுபவம் இல்லை. நான் இப்போ ஒரு ஆள் வெளியில் ஒரு ஆள் இதை ஓப்பனாக சொன்னபடியாக தான் இதை வந்து உங்களுக்கு வந்து நான் விளக்கப்படுத்தியிருக்கேன். யாருக்கும் வேலை ஏதாவது தேவை என்று சொன்னால் நீங்கள் உடனடியாக வந்து என்ன வேலைன்னு தெரியாது, எல்லா வேலையுமே A to Z, ஏலேருந்து Z மட்டும் எல்லா வேலையும் அண்ணாட்ட அப்படியே இருக்குது. ஓகே, தங்குமிட வசதி, சம்பளம் வந்து உங்களோட வேலைக்கு ஏற்ற மாதிரி அண்ணா கதைப்பார். ஓகே, ஸோ வேறு சொல்ல போகிறீங்களா? நன்றி. ஸோ அண்ணா வந்து இன்றைக்கு வந்து அண்ணாக்கு நன்றி சொல்லணும், ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். என்ன அண்ணா என்னை இன்வைட் பண்ணி அண்ணா எனக்கு சாப்பாடு போட்டு தந்து என்னோட இருந்து சாப்பிட்டு என் ஃபேமிலியோட இருந்து சாப்பிட்டு ஸோ இந்த ஃபுல் டே வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு கடைசியாக அண்ணாண்ட ரீச்சாவிலேயே பிரியாணி போட்டுட்டு போகிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோக்கு முதல் வீடியோவில் இருக்குது பிரியாணி வீடியோ பாருங்கள். நான் போகணும் இப்போ பிரியாணி சாப்பிட்றதுக்கு என்ன வேறு செய்திருக்கிறாரு, சுவிட்சில் செஞ்ச மாதிரி செஞ்சுருக்கிறாரா, இங்கே வித்தியாசமாக செஞ்சுருக்காருன்னு பார்க்கணும். எனிவே உங்களுக்கு தேங்க்ஸ் அப்பன். ஒரு இளம் வயசுலேயே ஒரு எங்களுடைய தமிழாக்கள் வந்து இப்போ உலகம் இல்லாமல் வந்து ஒரு ஆளுமை மிக்க இனமாக மாறிக்கொண்டு வருகிறோம். அது எல்லா துறைகளிலும் இருக்கலாம். அது சமையல்ண்டா போல், அது ஒரு கூறார் துறையில் அவருக்கு ஏராளமான விதமான சாப்பாடுகள் தெரியும். சுவிஸில் அவர் நிற்கிற ரெஸ்டாரண்ட்டில் நெடுகளை அவற்ற சாப்பாடை பார்த்து வாய் விட்டு ஆக்களில் நானும் ஒரு ஆள். ஸோ அந்த வகையில் நான் சுவிஸுக்கு வரை கண்டிப்பாக வருவேன், ஸ்டேக் சாப்பிடணும். இன்றைக்கு ரீச்சாவில் வந்து இன்றைக்கு ஃபுல்லாக என் அம்மா அப்பா அம்மாவா எல்லாரையும் கூட்டி வந்து ஃபுல் டே இன்றைக்கு ரீச்சாவில் ஸ்பெண்ட் பண்ணி இடங்களை சுற்றி பார்த்தது இல்லை, பார்க்குற எல்லாத்தையும் எடுத்து வீடியோவை போஸ்ட் பண்ணி ஒரு ப்ரொமோஷனை செய்து, அது மட்டும் இல்லாமல் எங்கட செஃப்பாக்களுக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக ஒரு குயிக்காக எப்படி ஒரு பிரியாணி மேக் பண்ணுறன்றது ஒரு டீச்சிங் கோர்ஸ் மாதிரி ஒன்றை கொடுத்து இன்றைக்கு பிரியாணியும் செய்து காட்டியிருக்கிறார். ரொம்ப தேங்க்ஸ் அப்பன். உங்களோட எதிர்கால பயணங்கள் வெற்றிகரமாக அமைய ரீச்சாவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். இல்லைண்ணா, நீங்கள் சுவிஸுக்கு வந்தால் இனி சாப்பிடும்போது எந்த ரெஸ்டாரண்ட்டாக தான் இருக்கும், சொந்த ரெஸ்டாரண்ட்டாக தான் நிச்சயம் நிச்சயம். ஸோ ஓகே உறவுகள், எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், பாய் பாய், டேக் கேர். ஓகே.